தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள்லேயே பாபா படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்போ உள்ள ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரியும் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின்னு. இப்போ உள்ள ரசிகர்கள் நிறைய பேருக்கு அந்த விஷயங்கள் தெரியாது. அது பற்றி சமீபத்தில் லிங்குசாமி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தார். அவர் வந்து அவருடைய ரன் படத்தை பற்றி பேசினார். இருந்தாலும் அந்த டைமில் என்ன நடந்தது அப்படிங்கிறது பற்றி பேசியிருந்தார். அதாவது பாபா படம் வெளியாகுது அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வரல. எல்லாருமே தள்ளி தள்ளி போடுறாங்க. அப்போது வந்து அவருடைய தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம் கிட்ட சொல்லியிருக்காரு, சார் நம்ம படத்தை தள்ள வேண்டாம், ரன் படம் வரட்டும், பாபா படமும் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா ரஜினி சார்கிட்ட பேசுகிறேன், ரஜினி சாருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன், ஏன்னா நான் வந்து தலைவரோட தீவிரமான ரசிகர். ஸோ தலைவரோட படமும் ரசிகனோட படமும் ஒட்டுக்காக வருது அப்படிங்கிறதுல அவர் ஒன்றும் நினைக்க போகிறதில்ல, நான் வேணா அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஏஎம் ரத்னம் அதுக்கு ஒத்துக்கலை. வேண்டாம், நம்ம தனியாகவே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணல. பாபா படம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் தள்ளி தள்ளி போட்டாங்க. நான் ரத்தன் சார்கிட்ட சொல்கிறேன், இப்போ சார் பாபாவுக்காக எல்லா படமும் தள்ளுறாங்க, நம்ம படத்தை தள்ள வேணாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு லெட்டரே ரெடி பண்ணுறேன். நான் மிகப்பெரிய ஃபேன் தான் அவருக்கு. ரஜினி சார் படமும் ரஜினி சார் ரசிகன் படம் உங்களுமே நல்ல வார்த்தைகள்லாம் எழுதி மானியத்தை நல்லா போட்டு ஒன்று கொடுக்குறேன் சார். என்னை வந்து ரஜினி சார் வந்து சின்னதாக ஒரு சிரிச்சு சொன்னார். அவர் ஆல்ரெடி சஞ்சீவ் சாருக்கு ஆப்போசிட்டில் அந்த படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாகவே போகல. ஏன்னா வந்து புரியல, பாவம் இவங்களுக்கு என்ன இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி. ஏன்னா பாபா ஒன்று வரப்போகுதுங்கிற அந்த மூடே அப்போ வந்து என்ன வரப்போகுது தெரியாது இல்லையா. அதனால் வந்து அந்த பயத்தில் சேச்சா அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டார். அதுக்கப்புறமா ரன் படம் ரிலீஸ் ஆன பிறகு அங்கங்கே அந்த போஸ்டர்கள் அதை இதை பார்த்துட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் லிங்குசாமிக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. போஸ்டர்லாம் பார்த்தேன், அங்கங்கே சூப்பராக இருக்கே, ரன் படம் நல்லா இருக்கும் போலையே அப்படி இப்படின்னு சொல்லி அவரை வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காங்க. அது பற்றி லிங்குசாமி அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருந்தார். அதே மாதிரி சார் வந்து படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம படம் ரிலீஸ் ஆகும், சேம் எடிட்டிங் அங்கே தான் போகும். ஒரு தடவை வந்து பசேமாக அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து ரஜினி சார் என்னை பார்த்து சொன்னார், அற்புதமாக இருக்கும் உங்கள் போஸ்டர்லாம், நான் வழி நடிக பார்த்தேன்னு சொன்னார். அப்புறம் பெங்களூர் போயிட்டார். போய் அங்கேருந்து கேட்குறாரு, நம்ம இங்கே இருக்கிற மாரியப்பன் சார் அவங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் எப்படி போகுது, என்ன படம் போகுதுன்னா ரன்னு 24 கழிச்சு ஃபோன் பண்ணாலும் ரன்னு வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க. சாரை போய் மீட் பண்ணேன் கேளம்பாக்கம் இதில். அப்போது போனாலாம் எப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் மீட்டிங் சாரோட. நானாக கிளம்பி வரணும். சார் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் யோசனையில் இருக்கும்போது அவரோட நிறைய டிஸ்கஸ் பண்ணேன். நான் அவர் பயங்கரமான ஃபேனு. அவருக்கு வந்து அப்போ நான் வேறு ஒரு கதை வேறு ஒரு விவாதத்தில் இருந்தேன். ஆனால் அடிக்கடி போய் சந்திப்பேன். அப்போது அப்படி ஒரு ஹிட்டு. அப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாதிரி